எங்கனே யோகன்னை மீர்காள் என்னை முனிவத நீ நங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியை நம்பிகை குறுங்குடி நம்பிகை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது நெஞ்சமே உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத்புண்ணியஃலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம். யதிபதியாய் யதிசேகரராய் யதிராஜராய் எழுந்தருளியிருந்தார் உடையவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் எம்பெருமானார் திருப்பாவைஜீயர் கோதாகிரஜர். அப்பனுக்கே சங்காளி அழித்தவன் கொண்டாடப்பட்ட ஜெகதாச்சாரியன் எம்பெருமானார். அவருடைய சரித்திரத்தையும் அவருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்களின் சரித்திரத்தையும் குரு பரம்பரா சாரம் என்னும் அனுபவித்து வந்தோம். அஹோபாகியம் அஹோபாகியம். என்னென்னா, நெடுமார்க்கடிமை பாசுரத்தில் தான் திருவாய்மொழியில் தான் ஆழ்வாருக்கு அடியார் கடியோங்கள் நாம்னு அந்த ஞானம் ஏற்பட்டதாக சொல்லுவா. இன்னொன்று பயிலும் சுடரொளி மூர்த்தி. இது மணவாள மாமுனிகள் ஆச்சரியமான ஒரு ஐதிஹ்யம் எடுக்கிறார். மாரநீரி நம்பியை பற்றி சொல்லும்போது இந்த 2 பதிகங்கள், அதை பின்னாடி என்னன்னு சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த 2 திருவாய்மொழியில் தான் ஆழ்வாருக்கு தெரிஞ்சுதான் பகவானை விட பாகவதர்கள் சிறந்தவர்கள் என்ன. நமக்கு பகவத் அனுகிரகம் இன்னும் 1 மணி நேரத்தில் கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி சிறந்த ஆச்சாரிய பாகவதோத்தமரின் அனுகிரகம் முன்னாடியே கிடைச்சிடுத்து. சுவாமி இங்கே எழுந்தருளியிருந்து ஒரு 2-3 வார்த்தை அனுகிரக பாஷணம் சாதிச்சார். இனிமேல் அடியேன் எவ்வளவு சுமாராக சொன்னாலும் நன்னா இருக்கா மாதிரி தான் இருக்கும். நான் சுவாமியின் ஆச்சரியமான வார்த்தைகளை கேட்டோம். வரும்போது ஜியர் சுவாமியின் தரிசனமும் கிட்டியது. மேலே நம்ம நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போது நீ கார்த்தால சாதிச்சா மாதிரி சுவாமி சாதிச்சா மாதிரி நம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் காலத்தில் மட்டும் இது ஸ்தலம் பிரசித்தி அல்ல. ராமாயண காலத்தில் திருவடி ஹனுமான் தான் சீதா பிராட்டியை தேடணுங்கிறதுக்காக கிளம்புறார். அப்போ கிளம்பும்போது 4 திக்கிலும் சுக்ரீவன் என்பவன் வானரப்படையை அனுப்புகிறான். தெற்கு திக்கில் தான் நளன், நீலன், ஜாம்பவான்கிற ஒரு குரங்கு. அது விஜாத்தியம், சஜாத்தியம் கிடையாதே, குரங்கு ஜாதி இல்லையோன்னு, அது கரடி. ஜாம்பவான். அதே சமயத்தில் அங்கதன், ஹனுமான். 4 குரங்கு, ஒரு கரடி. அதை தவிர்த்து ஒரு 20,000 குரங்கு. ஏன்னா மொத்தத்தில் 70,000 இருந்தது. அதில் சில குரங்குகள் அமைச்சு தெற்கில் தேட வைக்கிறார். இவா ஒரு ஊராக தேடின்னு வந்து கடைசியில் இந்த இடத்துக்கு வரா. இந்த மலையை இன்னைக்கு சேவிக்க போகிறோம் பாருங்கள். இதெல்லாம் ஹனுமார் வந்து இருந்த மலை. நம்ம சேவிக்க போகிற மலையெல்லாம் இன்றைக்கி ஜீப், அவர் நடந்து போயிட்டார், குதிச்சு போவார், அவர் வாயுபுத்திரன். நம்ம ஜீப்பில் போகிறோம், அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வந்தார். அந்த இடத்துல வந்து சீதா பிராட்டியை கண்டுபிடிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டார். வருத்தப்படும் போது இவ பேச்சை ஒரு பக்ஷி கேட்டுடுத்து. அதுக்கு சம்பாத்தின்னு பேர். சம்பாத்தி ஜட்டாயு என்னும் பக்ஷியினுடைய அண்ணா. ஜட்டாயுவை வந்து சூரியனின் வெப்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கொடுத்து காப்பாற்றுறது. கடைசியில் இதனோடது எரிஞ்சு போய் கீழே விழுந்துடுறது. வரவாளெல்லாம் சாப்பிட்டு புஜிக்கும். அப்படி இப்பேற்பட்ட சமயத்தில் இவாளையும் சாப்பிட்டுள்ளாமான்னு கேட்கும்போது இவா பேச்சு வார்த்தையில் ராம கைங்கரியத்தில் ஜடாயு ஈடுபட்டானேன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறா. உடனே இது காது நீட்டி கேட்கறது, ஜட்டாயுவா, என் தம்பியா, அவனுக்கு என்னாச்சு? இல்லை, ராம கைங்கரியமாக பரமதிச்சிட்டார்னு சொன்ன உடனே சம்பாத்தி ரொம்ப அழறார். அழுத உடனே சொல்கிறார், நீங்கள் எந்த காரியமாக வந்திருக்கேன்னு கேட்ட உடனே அவள் சொல்கிறா, சீதா பிராட்டியை தேடி வந்திருக்கோம். தெற்கு பக்கமாக போகிறத நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வந்து ரிஷ்யமுக பர்வதத்துலேருந்து. ஆனால் எந்த பக்கம் இனிமே போயிருக்கான்னு தெரியாதே, தெரியலேன்னு விட்டார். அப்போது சம்பாதி சொல்கிறது, எனக்கு வயசாகிடுத்து, கண்ணால் கொஞ்சம் தூரக்க இருக்க வஸ்துக்களை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இப்படி ஏதோ ஜூம் பண்ணுற மாதிரி, இப்போ நம்ம கேமராவில் பண்ணுற மாதிரி பண்ணுறது. பண்ணி பார்த்துட்டு சொல்கிறது, தெற்கு பக்கத்தில் லங்கைன்னு சொல்லக்கூடிய தீபத்தில் ஒரு வனத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு பெண்மணி அழுதுன்னு இருக்கா மாதிரி தெரியறது. நீங்கள் சொல்லக்கூடிய அடையாளங்கள்லாம் வச்சு பார்த்தா இது வந்து தேவஸ்திரீ மாதிரி இருக்குது, அவ்யக்த
ரேகாமிவ சந்திரரேகாம் பிராம்சுப் பிரதுக்தாமிவ ஹேமரேகாம்னு எடுக்கிறார் சுந்தரகாண்டத்தில். அப்பேற்பட்ட அடையாளங்கள்லாம் தெரியறது. இவளாதான் இருக்குமோ? ஹனுமார் கேட்குறார், இருக்கலாம், எவ்வளவு தூரம்னு முதல்ல சொல்லுங்கோங்கிறார். 100 யோஜனைங்கிறா. அப்பதான் ஒன்னொன்னா மாட்டேன்னு சொல்லும்போது கடைசியில ஜாம்பவான் ஹனுமாரை தான் ஊக்குவித்து நீ பறக்கலாம்னு சொல்லி அவர் வளர்ந்து கொண்டே போக மரங்களில் உள்ள புஷ்பங்கள் எல்லாம் அந்த ரோமகூபங்கள் மீது விழ புஷ்பமயோ யதாங்கிறார் வால்மீகி. வியாக்கியானம் பண்ணும்போது கோவிந்தராஜர் சொல்றார், இதை விட அழகா ஒருத்தர் இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் சுந்தரன்னு பேர் அவருக்கு வச்சதா சாதிக்கிறார் கோவிந்தராஜர். திலகரோ எடுக்கிறார், சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி லங்கா சுந்தரே கிம்ன சுந்தரம் சுந்தரே சுந்தரி சீதா அக்ஷதா மருதே முகாத் ஸ்ருத்வா ஹிருஷ்டா ததைவாஸ்து சராமஹா சததம் ஹிருதி. இந்த சுந்தரனான ஹனுமான் சுந்தரனான ராமனின் சந்தேசத்தை எடுத்துக்கொண்டு சுந்தரமான லங்கையில் இருக்கக்கூடிய சுந்தரியான சீதையை பார்த்துவிட்ட கட்டம்தான் சுந்தரமான கட்டம்னு சுந்தரகாண்டம்னு பேர் வச்சிருக்கா. இந்த இடத்துலேருந்து தான் ஹனுமான் புறப்பட்டு போகிறார். அவர் புறப்பட்டு போகும்போது ராக்கெட் மாதிரி போனாராம். ஸோ நீ பார்த்த மாதிரி இல்லை சொல்கிறீர், வால்மீகி இப்படி எழுதியிருக்கார். ராக்கெட் பறக்கும்போது தான் சுற்றி இருக்க செடிகள் எல்லாம் கொஞ்சம் அப்ரூட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அழைத்து கொண்டு கீழே விடும். அந்த மாதிரி ஹனுமாருடைய ஃபோர்ஸில் பறந்தாராம். சுத்தி முத்தி இருந்த மரங்கள்லாம் பறந்து போச்சான். எப்படின்னர் வால்மீகி, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் வாசல் வரைக்கும் சென்று ஒரு வீட்டுக்காரர் வந்து போயிட்டு வாங்கோன்னு சொல்கிற மாதிரி ஹனுமாரே நீ போயிட்டு வான்னு சொல்லி அமிச்சுதான். இந்த கட்டத்தை நாராயணியத்தில் பட்டத்ரீல் ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார். த்வத்வாதா கர்ணனோத்யத் கருதுருஜவ சம்பாதி சம்பாதி வாக்கிய புரோத்தீர்ணா நோத்தினர்த்தி நகரஜனகஜாம் வீக்ஷதத்வாங்குலீயம் பிரத்யுத்யோத்யானமக்ஷபண சணரணோ ஷோடபந்தோ தசாஸ்யம் திருஷ்டுவா புஷ்டுவாச்ச லங்காம் ஜட்டிதி ச ஹனுமான் மௌளிரத்னம் ததௌ அப்படின்னு முடிச்சிருக்கார். இன்னும் ஏகாட்சரத்துக்கு தான் இடம் இருக்குது பட்டத்ரீலுக்கு நாராயணியத்தில். ஹனுமார் சம்பாதி வார்த்தையை போட்டுட்டு இங்கேருந்து பறந்து போய் சீதையை பார்த்து கனையாழியை கொடுத்து சூடாமணியை வாங்கிட்டு மறுபடியும் பாரத பூமிக்கு வந்து சூடாமணியை கொடுத்தார். யார் கொடுத்தார்? ராமருக்கு கொடுக்கணும். ராமர்னு சொல்லிட்டா 2 வார்த்தையாக ஆயிடுது இல்லையா? ராம 2. ஆனால் ஸ்லோகத்தில் ஒரு அக்ஷரத்துக்கு தான் இடம் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தவிச்சுட்டு இருந்தார். மௌளிரத்னம் ததவ் மௌளிரத்னம் ததவ், இன்னும் ஒரு அக்ஷரம் தானே இடம் இருக்குது. இப்போ என்ன போடுவேன்? சம்ஸ்கிருத ஞானி வித்வான், சம்ஸ்கிருத சந்தஸை கடக்கப்படாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது குருவாயூர் கர்ப்ப கிரகத்துலேருந்து ஒரு வார்த்தை கேட்டு தான் தேன்னு சொல்லி முடியேன். ராமனுக்கு கொடுத்தான்னு எதுக்கு சொல்லணும்? உனக்கு கொடுத்தான்னு சொல்லி முடியும். அந்த ராமன் தானே நான் குருவாயூரில் சேவை சாதிக்கிறேன், எனக்கு கொடுத்தேன்னு சொல்லி முடி. மௌளிரத்னம் ததவ் தே. நாளை அந்தராம தீட்சிதர் வாழ் எடுப்பார். 99% நாராயணத்தில் பட்டத்ரீல் வாக்கு, 1% குருவாயூரப்பன் எழுதி முடிச்சுட்டாரும்பர். காப்பிரைட் வாங்கினா 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கணும். எதுக்காக பார்த்தோன்னா அப்பேற்பட்ட சுந்தரகாண்டம் தொடங்கிய இடம் திருக்குறுங்குடி. எம்பெருமானாருக்கு ஆச்சாரிய பூர்ணஸ்தானம். எம்பெருமானுக்கு ஆச்சாரியனானார் எம்பெருமானார்னா திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடியின் பெருமையை ஒரு வார்த்தையில் சொல்லவே முடியாது. ஏன்னா திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கை ஆழ்வார் எடுக்கிறார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்று அளப்பரிய வாரமுதை அரங்கமே அந்தணனை அந்தனர்த்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு திருமங்கை ஆழ்வார்க்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு திவ்யதேசத்தை எடுக்கவே மாட்டார். எடுத்தால் 4-5 சேர்த்து எடுத்துருவார். நீங்கள் எதுக்கு யாத்திரையாக ஒரு கோவில் போகிறேன்? ஒரு யாத்திரைன்னு எடுத்துட்டா 10 இடத்த சேர்த்துக்கிறோமோனோ. இப்போ நம்ம தலைவர் கூட பாரத தலைவர் கூட ஒரு நாட்டுக்கு போக மாட்டாராம். போனால் 4-5 நாட்டுக்கு சேர்ந்து போனால் தானே கொஞ்சம் காஸ்ட் கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி ஆழ்வார் பார்த்தார். ஒரு பாசுரம்னு எடுத்தா முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை, குறுங்குடி சொன்னார். மூவா மூலகும் கடந்து அப்பால் முதலா நின்ற அளப்பரிய ஆரமுதை திருக்குடந்தையை சொன்னார். அரங்கமேய வந்தனனை ரங்கநாதரை சொன்னார். அந்தனர்த்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை, விளக்கொளிங்கிறது தீப பிரகாசன், திருத்தங்கா விளக்கொளியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில், வெக்காவில் எதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு திருமங்கையாழ்வார் எடுக்கிறார். இப்போ நம்ம எம்பெருமானார் சரித்திரத்தில் பார்த்து கொண்டு வந்தோம். எம்பெருமானார் ஆளவந்தாருக்கு கடைசி காலத்தில் 3 சத்தியம் பண்ணி கொடுத்தார். நம்மாழ்வாரின் பெயரை ஒருவருக்கு வைத்து நாம் அவருடைய கிரந்தமாய் சாமவேத சமமாய் இருக்கக்கூடிய திருவாய்மொழிக்கு முதல் வியாக்கியானம் சத்வியாக்கியானம். வியாக்கியானங்கள்லேயே சத்வியாக்கியானம்னு இருக்குது.
பெரியவா சொன்னதை அப்படியே எழுதணுங்கிற வியாக்கியானம் இருக்குது. மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையில் சாதிச்சார். முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேசவர வார்த்ததென்பர் மூர்க்கராவார். அதாவது ஒரு பெரியவா நமக்கு ஒரு விஷயம் கற்றுத்தரா, சிலது ஞாபகம் இருக்குது, சிலது ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருக்கிறத இன்னொருத்தருக்கு சொல்லணும். நான் என்னுடைய வழக்கம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மாதிரி இருக்கவா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஒரு அர்த்தத்தை சொல்லிவிட்டு அது ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டோம். இது நம்ம ஆச்சாரியன் நம்ம கற்றே கொடுத்துருக்க மாட்டார். இதுதான் சுவாமி இப்போ நான் ஒரு அர்த்தம் சொன்னேன் பாருங்கோ, இதுதான் எங்கள் ஆச்சாரியன் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லிவிடுவோம். அவர் மேலே பழியை தூக்கி போட்டுருவோம். அவனுக்கு மூர்க்கன்னு பேரான். எவன் ஒருவன் தன் ஆச்சாரியன் கற்றுக் கொடுக்காத அசடான ஒரு அர்த்தத்தை சொல்கிறானோ அவனுக்கு மூர்க்கராவான்னு சொல்லி முடிச்சுட்டா. நாம் மூர்க்கரெல்லாம் ஆகவே வேண்டாம். ஏனெனில் நமக்கு எம்பெருமானார் பிறந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் விலக்கி விட்டார். தேசிகனும் மணவாள மாமுனிகளும் பிறந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் விலக்கி விட்டார். அவ சொன்னதை சொன்னாலே போரும். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. வால்மீகி ஒரு குயில் இருந்த சம்பிரதாயத்துக்கு. குயில் பாட்டிலேயே 2 உண்டு, மனோதர்மம்னு உண்டு. ததறி இது மனோதர்மம், குயில் பாடும். ஆனால் கிளி பஜனை, முன்னாடி சொல்லி கொடுத்தவர்த பின்னாடி பாடும். அது நம்ம கிளியாக இருந்தால் போகிறோம். அதனால தான் ஆண்டாள் எல்லே இளங்குயிலேன்னு எழுப்பலை, கிளியேன்னு தான் எழுப்பினார். நம்ம கிளியாக இருந்தால் போகிறோம். அதனால் பார்த்தார் எம்பெருமானார். எம்பெருமானாருடைய சொந்த மாமா பெரிய திருமலை நம்பி. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பெரிய நம்பி வேற, நடுவில் ஒரு திருமலை போட்டால் இந்த இவரே மாறிடுவார். பெரிய திருமலை நம்பி. இந்த பெரிய திருமலை நம்பிக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். அவருக்கு பேரிட்டார். அன்னைக்கே சொன்னேன், பராங்குஷ நம்பின்னு சொல்லிட்டு சிறிய கோவிந்த பெருமாளுடைய பிள்ளைக்கு இட்டார், நம்மாழ்வாரை நினைச்சு. அடுத்தது இவருக்கும் குருகை திருக்குறுகூர்னு சொன்ன ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் எடுக்கும்போது உண்ணும் தேவும் உலகுமத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு உலகோடு உயிர்ப்படைத்தான் குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் தான் எடுக்கிறார். இன்ட்ரெஸ்டிங்காக என்ன தெரியுமோ, கம்பநாடர் இருந்தார். நம்ம தமிழகத்தில் கம்பர் தமிழ் எழுதினார், ராமாயணம் படைத்தார், எல்லாம் சொல்கிறோம். 10,348 பாடல். அதில் ஒரு பாட்டும் தொடங்கும் போது 1000 பாட்டு தொடங்கும் போது முடிக்கும் போது வெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளலாரை சொல்லுவார். ஆரம்பிக்கும் போது நம்மாழ்வாரை சொல்லுவார். குருகைநாதன் குறைக்கடல் காப்பதே என்று எனக்கு நம்மாழ்வார் தான் ஞானம் கொடுத்தார்னார். அதனால சொல்றார், இருகை வேழத்து ராகவன் தன் கதை. அதாவது யானைக்கு ஓர் தும்பிக்கை இருக்கும், நம் ராகவனோ 2 தோள்களை உடைய 2 தும்பிக்கை படைத்த ஒரு யானை. அந்த யானை காலை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, யானை தலை மேலே ஏறி உட்காரத்துக்கு ஒரே ஒரு வழி தான் சுவாமி. என்ன வழி? அது காலை பிடிச்சுட்டேன்னா அது கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும், அது மேலே ஏற்றி உட்காந்து வச்சுருவோம். அது காலை பிடிச்சா தலை மேலே ஏற்றி உட்காத்தி வச்சுக்கிறது. இதே தான் பெருமாளும். அவர் காலை பிடிச்சிட்டோன்னு வச்சுங்கோ, தலை மேலே ஏற்றி உட்காத்தி வச்சுப்பார். அவர் காலை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க, இல்லை உம்மை காலை பிடிச்சிட்டா இன்னொருத்தர் காலை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் காலை எடுத்துட்டுருவார். அது கொஞ்சம் அவர் கொஞ்சம் சொரணை ஜாஸ்தியாக இருக்குது. அவர் பிடிச்சா அவர் மட்டும் பிடிக்கணுங்கிறார். ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாருன்னு தெரியல. அதனால் அவர் மேலே உட்காத்தி வச்சுருவார். அப்பேற்பட்ட கம்பர் ஷடகோபரந்தாதியும் சாதிச்சிருக்கார். அப்பேற்பட்ட திருக்குறுகூர் குருகை. அந்த குருகையை சார்ந்த நம்மாழ்வாரின் பெயரை பெரிய திருமலை நம்பிகளின் புத்திரருக்கிட்டார். திருக்குருகை பிரான். ஏன் பிரான் இட்டார்னா, அங்கே பெருமாளுக்கே ஆதிப்பிரான் தான் பேர். அதனால பிரான் என்பது மரியாதைக்குரிய சொல். அதனால திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்று அமைத்தார். அவர் ஒரு வாட்டி சின்ன வயசுல எம்பெருமானாரை பார்க்க வந்தாராம். ஈடுல எடுக்கிறா. அப்போ பார்த்த உடனே சொன்னாராம், இவரை பார்த்தால், சின்ன குழந்தை சொல்றது எம்பெருமானாரை பார்த்து, ஏன்னா இது தன்னுடைய அப்பாவை பார்த்துருக்கு, பெரிய நம்பியை பார்த்துருக்கு, திருக்கோஷ்டியூ நம்பியை பார்த்துருக்கு, திருமாலை ஆண்டானை பார்த்துருக்கு, திருவரங்க பெருமாள் அரையரை பார்த்துருக்கு. அதே சமயத்தில் ஆளவந்தாரை பற்றி கேட்டிருக்கு, நாதமுனிகளை பற்றி கேட்டிருக்கு, உய்யக்கொண்டாரை பற்றி கேட்டிருக்கு, மணக்காளம் நம்பிகளை பற்றி கேட்டிருக்கு, பாதி பேரை பற்றி கேட்டிருக்கு, பாதி ஆச்சாரியர்களை பார்த்துருக்கு. இப்போ ராமானுஜரை பார்த்துட்டு இந்த சின்ன குழந்தை சொல்கிறதான், அப்பா எவ்வளவோ பேர் இருந்தாலும் இவர் தானே இந்த முழு மாலைக்கு நடுநாயக கல் மாதிரி இருக்காருன்னு சொல்லித்தோம். இந்த சின்ன குழந்தை நடுநாயக கல்னு சொன்னால் பதக்கம். இப்போ நீங்கள் ஒரு பிரின்ஸ் ஜுவல்லரியோ, ஆஹா இல்லாட்டா ஸ்வாஹா, அது என்னது அது தெரியுமா? ஆஹா ஸ்வாஹா அது லலிதா ஜுவல்லரி. எல்லாம் வரிசையாக சொல்கிற பாருங்க. ட்ரஸ்ட்னா இது கல்யாண் ஜுவல்லரி. பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஞாபகம் இருக்குது. இப்போ எந்த பிரபந்தத்துலேருந்து கடைசி பாசுரத்தில் 5 திவ்ய தேசங்களை பற்றி திருமங்கை ஆழ்வார் சாதிச்சா சொன்னேன்? திருநெடுந்தாண்டகம். வெரி குட். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிரின்ஸோடு சேர்த்து அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு வேண்டிய ராஜகுமாரன் இந்த பிரின்ஸ். அதனால் இந்த கடைக்கெல்லாம் போனேன்னு வச்சுக்கோ,
நெக்லஸ் செக்ஷன் வச்சுப்பான். நெக்லஸ் எவ்வளோ அழகாக இருந்தாலும் சட்டுன்னு நம்ம கண்ணை ஈர்க்கிறது அந்த பெண்டன்ட் தான். மேலே இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஒரு பக்கம், பின்பு வந்த ஆச்சாரியர்கள் மறுபக்கம். நடுநாயகக்கெல்லாம் எம்பெருமானார். அதை இந்த குழந்தை சொல்லித்தான். இது தேசிகனுக்கு ஞாபகம் வந்துடுத்து. யதிராஜ சப்தத்தில சாதிச்சார். அமுனா தபனாதி ஷாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஹாரயஷ்டிஹி. குருக்களை ஒரு மாலையா போட்டா அதில் நடுநாயக கல்லாய் இருக்கின்றார் எம்பெருமானார்னு. அந்த சின்ன குழந்தை அப்படி வளர்ந்துட்டே வந்துதான். யாராவது பாசுரத்தை இப்படி பேசின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவள்கிட்டலாம் பாசுரம்ங்கிறது அத்துப்படி. அதாவது இத்தனாம் பேஜ், இத்தனாவது திருவாய்மொழி, இத்தனாம் பத்துன்னு சொல்லிட்டா கரெக்டாக அந்த பாசுரம் சொல்லிடுவா. ஒருத்தருக்கொருத்தை வாத்தாலாப்பமே பகவத் விஷயமா இருக்கும். பேசின்னு இருக்கும்போது இந்த குழந்தை வந்து டக்கு டக்குன்னு அர்த்தம் சொல்லுமா. எம்பெருமானார் பார்த்தார். ஆளவந்தாருக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தோம், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் அமைப்போம் என்று. இந்த பிள்ளை அமைக்க வேணும் என்று முதல் வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு பிறந்தது. 6000 படி என்று அந்த வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு. அதை சாதிச்சவர் ஞானபுத்திரன்னு கொண்டாடப்பட்ட திருக்குறுகை பிரான் பிள்ளான். அப்புறம் பல வியாக்கியானங்கள் வந்துடுத்து. பட்டர்தை கேட்டு நஞ்சியர் 9000 படின்னு எழுதினார். வாதிகேச அழகிமணவாளசியரை கேட்டு 12000 படி வந்துடுத்து. அப்புறம் பெரியவாச்சான் பிள்ளை 24000 படி இருக்கவே இருக்கு. மகா காலக்ஷேமம் மகா கிரந்தம் ஈடு 36000 படி. அப்புறம் சாக்ஷாத் சுவாமின்னு சம்பிரதாயத்தில் சப்தார்த்தம்னு சாதிச்சிருக்கார். தேசிகன் திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளின்னு சாதிச்சிருக்கார். சாரம்னு சாதிச்சிருக்கார். இருக்கு பலவேறு வியாக்கியானங்கள். ஆனால் எம்பெருமானார் காலத்தில் எம்பெருமானார் ஒத்துண்ட வியாக்கியானம் திருக்குறுகை பிரான் வியாக்கியானம். எம்பெருமானார் எதுக்காக சாங்ஷன் கொடுத்துட்டாருன்னா ரெண்டாவது கேள்வியே அதுக்கு கிடையாது. அது எம்பெருமான் கொடுத்தாலும் எம்பெருமானார் கொடுத்தால்தான் அதுக்கு சம்பிரதாயத்தில் விசேஷம் உண்டு. அப்படி இருந்துதான் இந்த குழந்தை ஞானபுத்திரன்னு கொண்டாடுவான். எம்பெருமானார் இப்படி நடந்து வருவார். திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஓடி வந்துருமா. இப்படி ஓடி வந்துட்டு வருமா. என் ஞானபுத்திர என்னன் இவன் சொல்லுவாராம். இது ஒரு காலகட்டமாக எம்பெருமானாருக்கு வயசானோன்னு இன்னொரு ராஜபுத்திரன் வந்தது. அது யாருன்னா குரத்தாழ்வானின் சத்குமாரர் பராசர பட்டர். இவா 2 பேரும் எம்பெருமானாரை சுற்றி வளர்ந்தவா. அதனால் அவர் விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம் பண்ணார். இவர் தானும் திருவாய்மொழி வியாக்கியானம் பண்ணார். அதுவும் 1000, இதுவும் 1000. ஆண்டாள் பாடும்போது நாமமாயிரம் ஏத்த நின்ன நாராயணா நரனேன்னு தான் பாடுறா. அதனால் நாராயணனை பற்றி சொல்ல வந்தார் திருவாய்மொழி, 1000 பற்றி சொல்ல வந்தது விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஒன்றுக்கு அமைத்தார் பராசர பட்டர், மற்றொருக்கு வியாக்கியானம் அமைத்தார் திருக்குறுகை பிரான் பிள்ளார். இருக்கட்டும். இதில் ஸ்வரூப வியாப்தி விக்கிரக வியாப்தின்னு ஒரு கேள்வி வருது. அது ஆச்சான் கேட்டதாக இருக்குது ஈடில். இது ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. வியாப்திக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். வியாப்தி கியாதி இதுக்குள்ளெல்லாம் போயிட்டோன்னு வச்சுங்கோ, கியாதிவாதம்னு உண்டு ஸ்ரீபாஷ்யத்தில். அதுக்குள்ளெல்லாம் போயிட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஏற்கனவே நீங்கள்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கா மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி நகர்ந்துட்டே போகலாம். அடுத்தா இப்போது பெரிய கோயில் நம்பி, அதாவது நம் கோயில் ஒழுகுன்னு உண்டு ஸ்ரீரங்கத்தில். அப்பப்போ கோவிலில் நடக்கிற விஷயங்கள்லாம் எழுதுவா. அது குரு பரம்பரை அல்ல, அதில் இருக்கக்கூடிய சரித்திர விஷயங்கள்லாமும் இருக்கும். பெரிய கோயில் நம்பிங்கிறவா கிட்ட தான் இந்த கோவில் கொத்துசாவி இருக்கும். அவர் ஒரு காலத்தை ரொம்ப கோபமுடையவர். காமோகாரிஷீத்து மன்யுவகாரிஷீத்து நம்ம சொல்கிறோம். அவர் தான் பிற்காலத்தை திருவரங்கத்த முதனார். இந்த பெரிய கோயில் நம்பி இருக்காரோன்னு ரொம்ப கோபக்காரராக இருக்கும்போது ஒரு வாட்டி எம்பெருமானார் பார்த்தாராம். பார்த்துட்டு நினைச்சாராம் இவரை திருத்தி பண்ணி கொள்ள வேண்டும். எம்பெருமானாருக்கு அது ஒரு பெரிய பழக்கம். பார்த்தேன்ல, இஃப் ஹி சீஸ் சம்மன் ஹி வில் கரெக்ட். ஒன்று நம்மளும் கரெக்ட் பண்ண போகலாம். என்ன ஆகிடும்னா நம்ம அவாள மாதிரி ஆகிடுவோம். நம்ம ப்ராசஸ் என்ன, அவரை கரெக்ட் பண்ண போகணும்னு. அதனால தான் நம்ம முயற்சிக்க வேண்டாம். ஏன்னா எம்பெருமானார் ஒரு வாட்டி ஒரு அம்மா வந்து அழுதாளாம், நம் பிள்ளை தானும் சூதாடி கொண்டிருக்கின்றானே அவனை திருத்தி பண்ணி கொள்ளும். எம்பெருமானார் சன்னியாசியா மட்டும் இல்லை, கவுன்சிலராக வேற இருந்திருக்கார். எம்பெருமானார் திருதண்டத்தை பிடித்து கொண்டு சூதாடும் இடத்துக்கு சென்றாராம். பிள்ளையை அழைத்து வந்து இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாராம். பிள்ளை கேட்டுதான். எதுக்கு சொல்ல வந்தேன், எம்பெருமானார் திருத்தி பணி கொள்வார். எடுக்கிறார் மதுரகவி ஆழ்வார், திருத்தி பணி கொள்வான் கோயில் நின்றார் கொழில் சூழ் என்று. அதுபோல் இந்த பெரிய கோயில் நம்பிய திருத்தணம்னு நினைச்சார் எம்பெருமானார். கூரத்தாழ்வானை கூட்டார். ஆழ்வான் இவரை திருத்தும். கூரத்தாழ்வான் போய் நல்ல அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி வியாக்கியானங்கள் எல்லாம் சொல்லி உபதேசம் பண்ணி திருத்திட்டார். ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. இவர் ஆச்சாரியன், அவர் சிஷ்யர். ஒரு நாள் பெரிய கோயில் நம்பியின் வீட்டில் ஏகாகம், ஒத்தனா உட்கார வைக்கிறதுன்னு சொல்லுவா பாருங்க. அப்போது ஒருத்தரை கூப்பிடணும். எதுவாக இருந்தாலும் அந்த காலத்தில் எம்பெருமானார்கிட்ட தான் போவா.
கல்யாணம் பண்ணி வைக்கணும்னாலும் அத்துழாய்க்கு பெரிய நம்பி இவர்கிட்ட போயிட்டார், சீதன வெள்ளாட்டி வேணும்னாலும் இவர்கிட்ட போயிட்டார். அந்த மாதிரி இப்போ வேணும் ஏகாகத்துக்கு ஒத்தார் போயிட்டார் எம்பெருமானார்கிட்ட. பெரிய கோயில் நம்பி போய் எம்பெருமானாரே ஒருவரை அனுப்பும் அப்படிங்கிறார். எம்பெருமானார் பார்த்தார், ஏன்னா இந்த பெரிய கோயில் நம்பிக்கிட்டதான் ஸ்ரீரங்கத்தோட குத்து சாவி இருக்குது. சாவி வந்தால்தான் கோவிலை திருத்த முடியும். கோவிலை திருத்தணும்னா சாவி வரணும், சாவி வரணும்னா அவர்கிட்டே வரணும். அவர்கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டார். எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சார். ஏகாகம் வந்துடுத்து. எம்பெருமானார் பார்த்தார், ஓ கொடுக்கலாமே அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தார். கூரத்தாழ்வானை பார்த்தார். கூரத்தாழ்வானுக்கு புரிஞ்சு போயிடுது. ஏன்னா கூரத்தாழ்வான் ஷேர்ஸ் அ குட் ரேப்போ வித் பெரிய கோயில் நம்பி. ஏற்கனவே திருத்திருக்காரோ, நான் கவுன்சில் பண்ணியிருக்கார். ஓ அடியேன் போறேன்னு பெரிய கோவில் நம்பி, ஓ கூரத்தாழ்வானே வராரா, ஆச்சாரியனே வராரான்னு ஆத்து கூட்டுன்னு போயிட்டார். அடுத்து சம்பாவனை பண்ணணும். சம்பாவனை பண்ணும்போது திருப்தோசின்னு கேட்கணும். அதாவது அசின்னு சொன்னாலே யூ ஆர் இண்டிகேட்டிங் த செகண்ட் பர்சன். இப்போது பட்டாமி, அத்தியாபயாமி, நமாமி இதெல்லாம் சொன்னால் இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன். நான் அகம்னு வந்துடும். இதே அசின்னு சொல்லிட்டா துவம்னு வந்துடும், ஒன்னே அப்படின்னு வந்துடும். திருப்தோசி, திருப்தி அடைஞ்சேளா அப்படின்னு இவர் கேட்குறார் கூரத்தாழ்வானை பார்த்து. ந திருப்தோஸ்மின்னு விட்டார், திருப்தி இல்லைன்னு விட்டார். என்னையா வேஷ்டி கொடுத்துருக்கேன், 10,000 வேறு இருக்கும் உமா ஹீட்டுக்கு, நன்னா இருக்குது, எல்லாம் இருக்கே. இல்லை அது அல்ல, ஒரு விஷயத்தை கொடுத்தால்தான் திருப்தி அடைவேன். ஏன்னா திருப்தி அடைகிற வரைக்கும் நம்ம கொடுத்துன்னு இருக்கணும். நல்ல வேலை இந்த காலத்தில் வரவாழ்க்கையாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரிய மாட்டேங்கிறது இல்லையா. நம்மளும் கேட்க மாட்டேங்கிறோம். திருப்தோசின்னு கேட்டால் அவர் மாட்டுக்கு நீ இருக்கிற வீட்டை கொடுனா நம்ம கொடுத்து தான் ஆகணும் இல்லையா. அதனால் அவருக்கும் தெரிய மாட்டேங்கிறது, நம்மளும் கேட்க மாட்டேங்கிறோம். விடுங்க. இல்லை கேட்டுவிட்டார். இவர் மாட்டேன்னார். என்ன கொடுத்தால் திருந்துவீர்? அப்போ அவர் சொன்னார், கோவில் சாவியை கொடும். பெரிய கோயில் நம்பி யோசிச்சார், அடியேனுடைய தப்பு, எம்பெருமானார்கிட்ட போய் ஆளை கேட்டேனே, அவர் இதுக்கு காத்துன்னு இருப்பார்னு எனக்கு தெரியுமேன்னார். சாவியை கொடுத்தார். எம்பெருமானார் கைப்பிடிக்கு வந்தது. ஸ்ரீரங்கத்தை திருப்த ஆரம்பித்தார். எப்போ பெருமாளுக்கு அமுது செய்யணும், எப்போ அமுது பண்ணணும், எந்தெந்த இடத்துல பலிபீடம் வைக்கணும், எல்லாம் ஒன்று விடாமல். அதாவது ஒரு நல்ல ஆள், இப்போ ஒரு கம்பெனியில் போகிறான்னு வச்சுக்கோங்க, கம்பெனிஸ் இன் அ மெஸ் அப்படின்னா நல்ல ஆள் போகிறோன்னு என்ன பண்ணுவார், ஸ்டேட்டஸ் கோ இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லும், என்னெல்லாம் தப்பு நடக்கிறதுன்னு சொல்லும், இதெல்லாம் எப்படி திருத்தலான்னு பார்க்கலாம், நல்ல விஷயங்களை கொண்டு வர எப்படியெல்லாம் கொண்டு வரான்னு பார்க்கலாம், இங்கே இருக்க எம்ப்ளாயீஸை எப்படி ஊக்குவிக்கலான்னு பார்க்கலாம். இப்போது சில கம்பெனிலாம் கீழே போனோம்னா என்ன பண்ணோம், சரி நான் உனக்கு ஒரு 1 year போனஸ் கொடுத்துட்றேனோ, ஸோ அவள்லாம் மோட்டிவேட் ஆகிடுவா, உங்களுக்கு ஈசாப்ஸ் கொடுக்குறேன், ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படிங்கும். இப்படிலாம் சொல்லிவிட்டு அவள் என்ன ரிட்டென்ஷன் ரேட் மெயின்டைன் பண்ணலாம், அட்ரிஷன் ரேட் இருக்காது இல்லையா. இந்த மாதிரி ஒரு கம்பெனியை பார்த்துக்கிற மாதிரி தான் எம்பெருமானார் நடந்தார். அதனால தான் நீங்கள் வைஷ்ணவ ஆலயங்கள் எங்கே போனாலும் உபய கலையாரும் சொல்கிறது, ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்ததாம் அபிவர்ததாம். எம்பெருமானார் சொல்லி கொடுத்த வார்த்தை தான் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. ஏன் அவர் he did not stick only to book writing, டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டார். இப்போ ஒரு கோவில்னு இருந்தால் எப்படி நடக்கணும், அதனால தான் சட்டுன்னு நீங்கள் மத்வ சம்பிரதாயத்தில் எல்லா கோவிலையும் போனால் மத்வருடைய சிலையை பார்க்க முடியாது. சங்கர சம்பிரதாயத்தில் போனால் எல்லா கோவிலையும் சங்கராச்சாரியாருடைய சன்னதி இருக்காது. ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்தால் கோவில் விடாமல் எம்பெருமானார் சன்னதி இருக்கும். தேசிகன் சன்னதியோ மணவாள மாமுனிகள் சன்னதியோ இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எம்பெருமானார் சன்னதி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவர் தான் திருத்தி பண்ணி கொண்டார். இவர் வந்துட்டாரா, இப்போ பெரிய கோவில் நம்பி யோசிச்சார், இவ்வளவு நாளாக சாவியை நம்ம கிட்ட வச்சு அடம் பிடிச்சிட்டோமே, எம்பெருமானார்கிட்ட போனோம்னு எப்படி பரிமளிக்கிறது பாருங்க. அதனால தான் போக வேண்டிய விஷயம் போக வேண்டிய இடத்துக்குள்ள போயிட்டா நன்னா இருக்கும்னு சொல்லுவா. அதனால் இப்படி இருக்கே, நாம் திருந்தலாமேன்னு சொல்லி அரங்கனையே விரும்பினவர், அமுதாய் வார்த்தை பேசக்கூடியவர், அரங்கத்தமுதனார். நம் சம்பிரதாயத்தில் ஸ்ரீமத்வம் சேர்ப்பது வழக்கம். ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் பராசர பட்டர் எடுக்கிறார். ஸ்ரீமத்வம் எந்த இடத்துலலாம் சேர்க்கணும், இப்போ ராமாயணம்னு சொல்லப்படாது, ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்லணும், ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லணும், மகாபாரதம் ஸ்ரீ மகாபாரதம்னு சொல்லணும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள் ஸ்வரவியஞ்சன அக்ஷரங்களை வச்சு தான் மத்வம் சேர்க்கணும். அதனால ஸ்ரீ மகாபாரதம், ஸ்ரீமத் நாராயணியம்னு சொல்ல மாட்டா, ஸ்ரீமன் நாராயணியம்பா. எல்லாம் வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் ஸ்ரீ சேர்க்கறது வழக்கம். ஸ்ரீ தான் திரு. அரங்கத்தமுதனாருக்கு முன்னாடி திருவை சேர்த்ததால் திருவரங்கத்தமுதனார். அவர் என்ன பண்ணார், காட்டழகி சிங்கர் சன்னதின்னு உண்டு ஸ்ரீரங்கத்தில். அதாவது சன்னதிக்கு நடுவில் தாயார் சன்னதி பக்கத்தில் மேட்டழகி சிங்கர், வெளியில் ஸ்டேஷனுக்கு ரயில்வே கேட் நீங்கள் தாண்டினேன்னா ரைட் எடுத்தேன்னா காட்டழகிய சிங்கர். ஸ்ரீரங்கத்துக்கு போகிறவா இந்த சன்னதியை சேவிச்சுட்டு வாங்கோ. ஆச்சரியமான சன்னதி. பிழலோகாச்சாரியார் வெகு காலம் காலக்ஷேபம் சாதித்த கோவில் அந்த கோவில் தான் காட்டழகிய சிங்கர் சன்னதி. இந்த காட்டழகிய சிங்கர் சன்னதி ஸ்ரீரங்கத்துக்கும் முற்பட்ட சன்னதின்னு அங்கே இருக்கவாள்லாம் சொல்கிறா. அந்த காட்டழகிய சிங்கர் சன்னதியில் தான் திருவரங்கத்தமுதனார் எழுதி வருவர்.
எழுதிட்டு 108 பாசுரம் எம்பெருமானார் மேலே எழுதி வந்தார். எம்பெருமானாரே, நீர் தலைவரே, புரட்சிக்காரரே, இப்படிலாம் எழுதினார். எம்பெருமானார் பார்த்தார், எம் மேலையா எழுதுறது, பெருமாள் மேலே எழுதுறது வேண்டான்னு விட்டார். வருத்தமாக இவ்வளோ பெரிய கவிதையெல்லாம் எழுதிவிட்டு, எழுதுகிறவாளுக்கு தெரியும், நமக்கெல்லாம் எங்கே தெரிய போகிறது, அதனால் எழுதிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டா எப்படி இருக்கும். திரும்பி வந்தார், திருப்பி எழுதினார், சென்றார். ஏன்னா ராமானுஜ நூற்றந்தாதிக்கும் அதே சமயத்தில் ஸ்ரீவச்சன பூஷணம் ஆச்சாரிய ஹிருதயாதிகளுக்கும் வியாக்கியானமிட்டவர் மணவாள மாமுனிகள். மணவாள மாமுனி பாருங்க, இதில் என்னென்ன ஆச்சரியம், ஒத்தர்கொத்தர் சொல்லிக்கும் போது அவ்வளோ மரியாதையோடு சொல்லிப்பா. தேசிகன் ரகசியத்ரயசாரத்தில் 31வது அதிகாரத்தில் பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தை எடுத்து சொல்றார். அபியுக்தர் சொல்லவா இருக்கும், மரியாதைக்குரிய ரொம்ப உயர்ந்தவர் ஒரு வார்த்தை சொல்லுவார்னு பெரியவாச்சான் பிள்ளை வார்த்தையை எடுக்கிறார் தேசிகன். அதே சமயத்தில் வியாக்கியானங்கள் அமைக்கும் போது மணவாள மாமுனிகள் தேசிகனுடைய தயாசதகம் யதிராஜ சப்தத்தியிலேருந்து எடுத்து அபியுக்தர் சொல்லவா இருக்கும் 31 இடத்துல எடுக்கிறார் தேசிகனை. அதனால ஒத்தர்கொத்தர் எப்படி இருந்திருக்கா பாருங்க. அப்படி இருந்தால் இந்த சம்பிரதாயம் நன்றாக இருக்கும். அந்த இடத்துல எடுக்கிறார் திருவரங்கத்தமுதனா வியாக்கியானம் பண்ணும்போது முதல் அவதாரிக்கையில் எடுக்கிறார் மணவாள மாமுனிகள். சொல்றார், 2 வாட்டி எழுதினார் திருவரங்கத்தமுதனார் ராமானுஜர் மேல. ராமானுஜர் ரிஜெக்டட். ஆச்சாரியாலெல்லாம் போய் கேட்டார், என்னப்பா இப்படி ரிஜெக்ட் பண்றாருன்ட்டு. அப்போ அவர் சொன்னார், அவரை பற்றி எழுதினா அவர் ஒத்துக்கவே மாட்டார். அதுதான் ஒரு சதாச்சாரிய லட்சணம். சித்தம் சத் சம்பிரதாயே ஸ்திரதியம் அனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு தேசிகன் ஞாச திலகத்தில் எடுக்கிறார். அதாவது ஒரு ஆச்சாரிய லட்சணம் என்னன்னா, தன்னை யாராவது புகழ்ந்தா ஐயோ இல்லைன்னு சொல்லணும். சின்முத்திரையோடு உட்காந்து கையில் அக்ஷத தட்டோடு உட்கார்றது ஒரு ஆச்சாரிய லட்சணம் அல்ல. ஆச்சாரிய லட்சணம்ங்கிறது பயப்படணுமா, என்ன போய் இப்படி சொல்லிட்டாரேன்னு. எம்பெருமானார் இருந்தால் குப்பின கையோடு இருப்பார், எங்கே பார்த்தாலும் ஐயோ என்னை பற்றி வேண்டாம்னு விட்டார். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். 3வது வாட்டி எழுதின்னு போனார். எப்படி எழுதுவார் பாசுரம்னா, முதல் திருவந்தாதி சாதிச்சிருக்கார் இந்த ஆழ்வார். இந்த ஆழ்வாருக்கு பெருமாள்னா அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு பெருமாளு பிடிச்ச இந்த ஆழ்வாரை தம் மனசுல வச்சுண்ட ராமானுஜா அப்படின்னு ஒரு பாசுரம் எழுதுவார். நம்மாழ்வாரே எல்லாம்னு சொன்னார் மதுர கவி ஆழ்வார். மதுர கவி ஆழ்வாரே எல்லாம்னு சொல்லுகின்ற ராமானுஜா முடிச்சிருவார். அதே மாதிரி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம், ராமாயணத்தை தன் மனதில் வச்சுட்டவர். இப்போ ராமானுஜரால் இப்போ ரிஜெக்டே பண்ண முடியல. ஏன்னா இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டார்னா என் மனசில் ராமாயணம் இல்லைன்னு ஆகிடும், என் மனசில் பொய்கை ஆழ்வார் இல்லைன்னு ஆகிடும், என் மனசில் மதுர கவி ஆழ்வார் இல்லைன்னு ஆகிடும். அதனால் ராமானுஷ நூற்றந்தாதியை 3ஆம் முறை சேவிக்கும் போது திருவரங்கத்தமுதனார் சொல்ல இவர் ஏற்றுக்கொண்டார் ஆயிடுத்து. அதுதான் தேசிகன் எடுக்கிறார். தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரையினாள் வந்து தோன்னி காசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா முன் பூசுரர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாதியாக போற்றி பேசிய நற்கலித்துறை 108 பாட்டும் பிழையறவே அடியேனுக்கு அருள் செய் நீயே. அதாவது எனக்கு அந்த பிழையறவே ஒரு தப்பு இல்லாமல் என் மனசில் அது தங்கணும். என் எம்பெருமானாரை பற்றி சாதிச்சிருக்கார் என்னுடைய திருவரங்கத்தமுதனார், அது என் மனசால நிற்கணும்னு பிரார்த்திப்பா. அடுத்தது இப்போ பங்குனி உத்திரம் நன்னாள் வந்தது. நான் இப்போ கிரமத்தில் சொல்லியிருந்தேன், குரோனலாஜிக்கல் ஆர்டரில். பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம், அதுதான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்தி. ஸ்ரீரங்கத்தில் தாயார் படிதாண்டா பத்தினி. அதனால்தான் 1323 AD கியாசுத்தீன் துக்ளக்குடைய ஜெனரல் உல்லுக்கான் என்பவன் கோவிலை அட்டாக் பண்ணணும்னு வரான், டு பிளண்டர். அப்போது பெருமாளுடைய பெரிய பெருமாளுடைய மூலவர் விக்கிரகத்தை கல்சவர் எழுப்பிடுறான். முன்னாடி இருந்த உற்சவர் அழகியமணவாளனை பின்னாடி நம்பெருமாள்னு பேர் வந்துவிட்டு, அந்த அழகியமணவாளனை உபயநாச்சிமாரோடு தோளுக்கினியானில் பிளலோகாச்சாரியார் 6 சிஷ்யர்களோடு அழைத்து ஜோதிஷ்குடி, திருக்கோஷ்டியூர், அழகர் கோவில், கோழிக்கோடு அதாவது காலிக்கட், திருக்கநம்பி, மேலக்கோட்டை, சந்திரகிரி கோட்டை, திருப்பதி, சிஞ்சிக்கோட்டை, அழகியமணவாளம், ஸ்ரீரங்கம், இவ்வளோ ஊருக்கு 48 வருஷம் போயிட்டு 1371ஆம் ஆண்டில் பெருமாள் வரார். அதில் என்ன அழகு பாருங்கோ, அப்போ கூட நம்ம ஆச்சாரியர்கள் கலாப காலத்தில் கூட எவ்வளோ சம்பிரதாயத்தை கடைபிடிச்சிருக்கா. இந்த உற்சவர் ஏழை பண்ணிட்டாளா, தாயாருடைய மூலவர் உற்சவர் விக்கிரகத்தை மட்டும் சந்நிதிக்குள்ளேயே பிராகாரத்துக்குள்ளேயே வில்வ மரத்துக்கு கீழே போதிச்சுட்டா. ஏன்னா அவள் படிதாண்டா பத்னி, கலாப காலத்தில் கூட அவள் வெளில வரப்படாதுங்கிறதுக்காக வச்சுட்டா. ஏன் சுவாமி அவள் வெளில வர மாட்டாளான்னு கேட்டால், அவள் வீட்டில் இருந்தே காரியம் நடத்திப்பள். ஆழ்வான் சாதிக்கிறார்,
ததிங்கித பராதீனஹா. பிராட்டித்தான் சர்வலோகேஸ்வரியா. எப்படி தெரியும்னா, பங்குனி உத்தரத்தன்னைக்கு தாயார் உட்காந்துருப்போம், பெருமாள் அவ சந்நிதியை தேடி பக்கத்தில் வந்து நிற்பர். எப்பவுமே நீ அந்த காலத்து ஃபோட்டோலாம் பார்த்தா ராஜாக்கள் இப்படி இருப்பா. ராஜாக்கள் இருக்கும்போது கிம் கரிஷ்யாமி கிம் கரவாணி அப்படின்னு சொல்லிட்டு கிம் கரர்கள்னு சொல்லிட்டு அவ கிம் கரர்கள் அந்த நடுவில் சேர்க்கும் போது இம்முங்கிறத ஆயிடும். அதனால கிம் கரர்கள் கிம் கர அப்படின்னு சொல்றது கிங்கர அப்படின்னு ஆயிடுது. கைங்கரிய பராள் பின்னாடி நின்றுப்பா. அடியே என்ன செய்யலாம், கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறவா நின்றுருப்பா. கைங்கரியத்தை பெற்றுக்கொள்பவர்கள் உட்காந்துருப்பா. ஸ்ரீரங்கநாயகி உட்காந்துருப்போம், நம்பெருமாள் நின்றுருப்பார். யார் யாருக்கு கைங்கரியம் பண்ணுறா. அதனால் பெருமாள் சுற்றி முற்றி ஓடி வேலை பார்க்குறார். இவ வேலை பார்த்துக்கிறதெல்லாம் இவ ஏற்றுக்கிறா. பங்குனி உத்திரம் நன்னாள். அந்த உற்சவத்துக்கு சேர்த்தி உற்சவம்னு பேர். 2 பேரையும் முன்னிட்டு கொண்டு சரணாகதி செய்தாள். அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம். அழகா எடுக்கிற பாருங்க பாஷ்யக்காரர். எடுக்கும்போது அசங்கேய எண்ணீர் அடங்காத குணங்கள்னு சொல்லல, குணங்களின் கணங்களை சொல்றார். அசங்கேய கல்யாண குணகணாம். அதாவது ஒரு குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்தவ, ஆர்ஜவ, சௌகுமாரிய, சௌலபிய, சௌஷீல்ய, இதெல்லாம் குணங்கள். குணங்களை எண்ண முடியாதுன்னு பாஷ்யக்காரர் சொல்லல. இந்த குணங்களின் சேர்த்தி இருக்கு இல்லையா, அதுக்கு கணங்கள்னு பேரு. கணங்களை கூட எண்ண முடியாதான். அசங்கேய கல்யாண குணகணாம். பெருமாளை முடிச்சுட்டார். பத்மவனாலயாம். பாருங்க, குரல் இறக்கணும். பெருமாளை பத்தி சொல்லும் போது பரத்வம் இருக்கும். ஆனா பரத்வ சௌலபியத்தோடு கூடியவள் நம் பிராட்டி. பத்மவனாலயாம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாயினீம் நிரவத்யாம். நித்யான பாயினீம் ஏன்னா அவருக்கு புராண ரத்னம் விஷ்ணு புராணம்னா ரொம்ப பிடிக்கும். நித்தேவேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினின்னு எடுக்கிறார் பராசர முனிவர் சொல்றார். அதனால பத்மவனாலயாம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமஹம் பிரபத்யேன்னு எடுத்தார். சரணாகதி செய்தார். கிளம்புன நினைச்சார். அப்போ பெருமாள் சொன்னார், ஸ்ரீரங்கமேவ சுகமாஸ்வ. ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து பணிகொள். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் காஞ்சிபுரம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் ஊர் பக்கத்துலையோனோ ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் காஞ்சிபுரம் தானே. வரதன் தானே அவரை காப்பாற்றி கொடுத்தார். காட்டிலிருந்து சத்தியவிரத க்ஷேத்திரம் என்று காப்பாற்றி கொடுத்தார். கொஞ்சம் நன்றி கடன் அவருக்கு. ஆனால் இந்த ரங்கநாதர் விடமாட்டேங்கிறார். ஐயோ, நீ அங்கே சிட்டிசனாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேருந்து நீ நடத்தினால்தான் உண்டு என்று சொல்லி நடத்தி வைத்தாராம். ஸ்ரீரங்கமே சுகமாஸ்வ, இங்கே இருந்து நடத்துனாராம். ஆச்சு. ஒரு நாள் காலக்ஷேப கோஷ்டியில் திருவேங்கடம் பாசுரம் வந்தது. பெருமாளுக்கு அங்கே நமவென்னலாங்கடமை அது சுமந்தார்கட்கே என்று சொல்லி அங்கே தீர்த்த கைங்கரியம் புஷ்ப கைங்கரியம் யாராவது செய்ய மாட்டார்களா? ஆழ்வார் தவிக்கிறாரே, யாராவது பண்வேளா? இப்போவான நம்ம திருப்பதினா நான் நீனு போட்டுன்னு ஓடுவோம். ஏன்னா போகிறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழி, மேலே வாட்டர் ஃபால், அப்புறம் வந்து காட்டேஜாக கட்டி வச்சிருக்கா, பீமாஸ் மயூராஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்குது திருப்பதியில். ஆனால் நம்ம ராமானுஜர் இருந்த காலத்தில் காட்டில் வேங்கடம் கண்ண புறநகருங்கிறா. நகரங்களில் திருக்கண்ணபுரமா, காட்டில் திருவேங்கடம். காடுன்னா திருவேங்கடம். திருவேங்கடத்துக்கு யாராவது போயிட்டு வரேன்னு சொன்னால் போறேளான்னு கேட்பாளாம். ஏன்னா அங்கேருந்து வைகுண்டம் கிட்டியோன்னோ பாதி வழி போயாச்சு, அங்கே போகிறேன். ஏன்னா விஷச்செடிகள் விஷ ஜந்துக்கள் இருக்கும். போகிற வழி வர வழியெல்லாம் கிடையாது. அதனால்தான் ஸ்ரீரங்கநாதரை அங்கே ஒழிச்சு வச்சா வரவே முடியாதுங்கிறதுக்காக. அப்பேற்பட்ட காலத்தில் லைட் இருக்காது. எப்படி போவேள் காட்டில்? இப்போவே சொல்கிறான், ஒரு சிறுத்தை தாக்கி நடைபாதையில் சென்றவர்கள் தவித்தார்கள்னு. ஒரு சிறுத்தை, அப்போல்லாம் சிறுத்தை தான் இருக்கும். எப்படி போனா எப்படி இறங்கினா, அதுதான் ஆச்சரியம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்றும் இதில் ஒரு விஷயம் பிராசங்கிகமாக சொல்கிறேன். அபிஞான சாக்குந்தளத்தில் ஒரு கட்டம் வருது. துஷ்யந்தன், அந்த துஷ்யந்தன், அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண துஷ்யந்தன். இது ஆக்சுவலி இது வந்து சாதாரண கல்யாணம் தான் பண்ணிடுது. அதனால் அந்த துஷ்யந்தன் சாரதியோடு போகிறான். அப்போ காளிதாசன் எடுக்கிறான். இறங்கிறதுக்கு முன்னாடி சாரதி கேட்குறான், எதுக்கு இங்கே இறங்குறேள்னு. போவன் சொல்கிறான் துஷ்யந்தன், இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சாந்த குணம் இருக்குது, ரொம்ப அப்படியே ஒரு மனசெல்லாம் அமைதியாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்னா இங்கே சாப்பிட வேண்டிய புலியும் சாப்பிடப்பட வேண்டிய முயலும் இங்கே ஒன்றா முத்தம் கொடுத்துட்டுருக்கே. அப்போது அந்த சாரதி கேட்குறான், எப்படி இதுக்கு இந்த எண்ணம் வந்தது இல்லையா?
ஆழ்வார் எடுக்கிறார். நம்ம வெல்பகையும் நட்பும் அப்படிங்கிற திருவிண்ணகர் பாசுரத்தில் அமுதமும், அதாவது அமுதும் நஞ்சும், வெல்பகையும் நட்பும் ரெண்டும் ஒன்றா சேருமா திருவிண்ணகரில். அந்த மாதிரி ரெண்டு வெவ்வேறாக இருக்க வேண்டிய பகை எப்படி ஒன்று சேர்ந்ததுங்கிறார். அப்போ துஷ்யந்தன் சொல்கிறார், உள்ளே இருக்கக்கூடிய கன்வ மகரிஷியின் தபோபலம் எதிரிகளை கூட சேர்த்து வச்சுடுத்துங்கிறார். எதுக்கு சொல்ல வந்து, அந்த காலத்தில் சிறுத்தை இதெல்லாம் திருவேங்கடத்தில் இருந்தாலும் நம்ம ஆச்சாரியர்களுக்கு இருந்த தப்போபலத்தை அது ஒன்றும் பண்ணாது. கிளம்பி போகிறார். எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, அந்த காலத்தில் போது கஷ்டம். இப்போ கேட்டார் எம்பெருமானார், யாராவது திருவேங்கடம் போய் கைங்கரியம் பண்ணுறேடான்னு. அப்போ ஒருவன் எழுந்து நின்னானாம். கர்நாடகத்தை சார்ந்தவர் அந்த சிஷ்யர். எழுந்து நின்று சொன்னார், அடியேன் செய்வேனே. முடிச்சுடுறேன் இன்னும் 2 நிமிஷத்தில். அடியேன் செல்லலாமான்னு கேட்டவுடனே அந்த ஒரு பிள்ளை எழுந்து நின்றுதாம் சிஷ்யர். அப்போ எம்பெருமானார் கேட்டாராம், இந்த கோஷ்டியில் அந்த ஆண் பிள்ளை நீயோ? ஆண்கள்ல நீ ஒத்தந்தான், இவாள்லாம் மற்றவாள்லாம் பெண்கள் மாதிரி இருக்காளே, நீ தானே ஆண் மாதிரி எழுந்துக்கிற, அந்த ஆண் பிள்ளை நீயோ? அனந்தான் பிள்ளைன்னு அவருக்கு பேர் வந்து அனந்தாழ்வான்னு பேர் இருந்தது. அவருடைய சரித்திரத்தை நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா பெருமாளை சேவிச்சுட்டு நம்ம மலைமேல் நம்பியே சேவிக்கணும். கவிதார்க்க சிம்ம கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. திருமணம், கோவில் நிகழ்வுகள் மற்றும் அனைத்து விதமான நிகழ்ச்சிகள் சிறந்த முறையில் வீடியோ ஸ்டில் எடுக்க கான்டாக்ட் R. Sudarshan 9941489889.